Hello. So, hey, what's up, gang? Welcome back to yet another video. And yeah, இந்த வீடியோவில் நம்ம வந்து ரீசெண்டாக நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு இந்த இன்டர்நெட்டில், இந்த சோஷியல் மீடியாஸில். ஸோ அது என்னென்னு நான் அப்டேட்டடாக இல்லை, அதனால் நான் அப்டேட் பண்ணிக்க போகிறேன். என் கூட நீங்களும் சேர்த்து அப்டேட் ஆகிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தாலும் இதுதாங்க இருக்குது, லிட்ரலி எவ்ரிவேர், எல்லா இடத்துலையும் இதுதான் இருக்குது. கூமாப்பட்டி ஏமாற வேண்டாம். விருதுநகர் கூமாப்பட்டி பகுதி பசுமையான எழில் மிகுந்த பகுதியாக இருக்கும் நிலையில் இன்ஸ்டாகிராம் மூலம் கூமாப்பட்டி ட்ரெண்ட் ஆகி வருகிறது. ஆனால் கூமாப்பட்டி பிளவக்கல்லணை பகுதியில் பொதுமக்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளாக அனுமதி இல்லை. சுற்றுலா பயணிகள் வருகை தந்து ஏமாற வேண்டாம். எங்கேயோ இருக்கிற இந்த கூமாப்பட்டிங்கிற இந்த ஒரு வில்லேஜ் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் யாருன்னா அது இந்த இருக்கிறார்ல இவர் தான். பார்த்தீங்களா, எல்லா வீடியோவும் இப்போ ரீசெண்டாக போட்ட எல்லா வீடியோவுமே மில்லியன் தான். 1 மில்லியன், 2 மில்லியன், 2.5, 5 மில்லியன்லாம் போயிருக்குது. ட்ரெண்டிங்கில் இருக்கிறார் தலைவர் ஆக்சுவலி. ஸோ அவரோட பிண்டு வீடியோ ஒன்று பார்க்கலாம். இங்க பாருங்க நண்பர்களே, ஏங்க நம்ம ஊர் கூமாப்பட்டி வாங்க, சொர்க்க பூமிங்க. எங்க தண்ணிய பாருங்க, எங்க கண்ணாடியா இருக்குங்க. எங்க ஊருக்கு வாங்க, எப்படி இருக்கு, தரமா இருக்கா? இந்த மாதிரி ஒரு சொர்க்க பூமி எங்கேயுமே கிடையாது. தென் மாவட்டத்துல கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டு. நான் சொல்லுவேன், இங்க வருங்க டல்லி, மகாசா, சலுங்கு, கர்நாடகம் எல்லாம் போகாதீங்க. ஊட்டி சடக்கம் எல்லாம் போக வேணாம். நம்ம கூமாப்பட்டி வாங்க, தண்ணிய பாருங்க. எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க, எங்க சர்பத்து மாதிரி இருக்கு. ரோஸ் மாலுக்கு பவண்டா செவண்டப்பு மாதிரி இருக்குங்க. ஐயோ, கூமாப்பட்டி தனி ஐலாண்டுங்க. Bro just went into the water like. இன்னொரு வீடியோ பாப்போம். ஏங்க தமிழ்நாட்டுல எங்க ஊரு கூமாப்பட்டி மாதிரி எங்கேயுமே கிடையாது, உலகத்திலே கிடையாது. ஊரை பாருங்க, இந்த மாதிரி ஊரு தமிழ்நாட்டுல. எங்க தனி ஐலாண்டுங்க. எங்க ஊர்ல நீங்க எல்லாம் குடிக்க வந்து வச்சுக்கோங்க. ஏங்க உங்களுக்கு லவ் ஃபெயிலியரா, கூமாப்பட்டி வாங்க, என்ன லவ் சக்சஸ். ஏங்க எங்க ஊர்ல ஏங்க சொர்க்கத்து போன மாதிரி இருக்குங்க. டீச்சர் வாயில பலாப்பழத்தை வச்சு சொன்னேன், வசனாடி தேனி கம்ப வரைக்கும் போகுது டீச்சர். இவருக்கு இந்த டீச்சர் மேல என்ன ஒரு கண்ணோ தெரியல. எல்லா வீடியோலயும் இந்த டீச்சர்ன்ட்டு மோன் பண்ணிட்டு இருக்காரு. அண்டர்ரேட்டட் கார்ட்டூன் யூ லைக் த மோஸ்ட். ஏங்க இதுங்க நம்ம ஆடினான் அழகுராஜா. நான் சின்ன வயசுல உட்காந்து பாத்துட்டு இருப்பேன் இதெல்லாம். அதுவும் ஸ்டோன் ஏஜ்ல ஒரு சின்ன பையன், அம்மா அப்பா, ஒரு நாய் தானே இதெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கும். இதுதான் அந்த கார்ட்டூனு. அது இப்போ யூடியூப்ல இருக்கான்னு கூட தெரியல, நான் நோண்டி பாக்குறேன். ஆக்சுவலி ஒரு இதை கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு இதுல எபிசோடா எதுமோ இருக்கு, 54 நிமிஷத்துக்கு வீடியோ இருக்கு. இதுதான் ஆக்சுவலி அந்த கார்ட்டூனு. இது மாதிரி நான் கேட்டதே இல்ல. இதுதான் சொன்னேன். கரடி அது என்னன்னே தெரியல. அந்த காலங்கள்லாம் எனக்கு இப்போ வரையும் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. அதாவது கதை கேட்க ரெடியா. சின்ன வயசுல நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். சின்ன வயசுல ஸ்கூல் தானே படிப்பாங்க. 6th படிக்கும்போது கரெக்டா எனக்கு மத்தியானத்துக்கு மேலதான் எக்ஸாம் இருக்கும், 6th ஆனுவல் எக்ஸாம். அப்போ காலையில இருந்து நல்லா உட்காந்து உருண்டு பிறண்டுட்டு வருவேன். ஃபோன் உண்டு, ஆனா ஃபோன் மேல அவ்வளவா ஈர்ப்பு கிடையாது எனக்கு. இப்ப அப்படியே உருண்டுகிட்டே வருவேன், டிவி பார்ப்பேன், ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பேன். கரெக்டாக நான் கிளம்பும் போது இதை போட்டுருவாங்க. கிளம்பும் போது 1:30 எக்ஸாம்னா 12:50, ஐயோ 12:50 நாங்கள் நின்றுட்டு இருப்பேன் டிவி முன்னாடி நின்றுட்டு. அது என்னது டையை மாட்டிக்கிட்டு இன் பண்ணிக்கிட்டு இப்படி நின்று இப்படியே பார்த்துட்டே இருப்பேன். பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்பேன். போகிறது ஒரு பயம் இருக்கட்டும், போகிற அந்த பயம் வந்து சப்சைட் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் காரணமே இந்த கார்ட்டூன் தான். இதை பார்த்து தான் அப்படியே ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகும், போய் திருப்பி பதட்டமாயிரும் எக்ஸாம் ஆகல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபேவரட்டான சின்ன வயசுல அண்டர் ரேட்டடான எதுவும் கார்ட்டூன், எதுவும் நீஷான கார்ட்டூன் எதுவும் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனால் கிக்பட்டாஸ்கி வந்து அது இது கிடையாதுங்க, நீஷ் கிடையாதுங்க. கிக்பட்டாஸ்கி நீஷ் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். சேஞ்ச் மை ஒப்பீனியன். ஏங்க வாண்டு இது என்னன்னு எனக்கு மறந்தே போச்சுங்க. இது செம்மையா இருக்கும். சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து 6th இயராக்கும் முன்னாடி, ரொம்ப இப்போ இவ்வளியோண்டு இருக்கும்போது, ஒரு 4th 3rd படிக்கும் போது இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ வேற ஒரு ஊர்ல இருந்தேன். அங்க இருந்துகிட்டு உட்காந்து பார்ப்பேங்க.
இது இது என்ன கார்ட்டூன்னு தெரிஞ்சா யாராச்சும் தயவு செய்து இது எனக்கு சொல்லுங்க, டிஎம் பண்ணியோ கமெண்ட் பண்ணியோ எப்படியோ சொல்லுங்கப்பா, இதை நான் திருப்பி போய் பார்க்கணும்ப்பா பேர பசங்களா. அவர் ஆமாம், அது இது ஒரு விஷயம். அவர் இது மாதிரி 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடிச்சோடனே சொன்னாப்ல, இந்த மாதிரி நான் என்னோட நேம் ரிவீல் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. அவரு அப்போ என்ன போதையில் சொன்னாரோ என்னன்னு தெரியல. பட் என்னுடைய கருத்து இதில் என்ன அப்படின்னா, அது அவருடைய இஷ்டம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் நடிக்கும் ஜனநாயகன் படத்துடைய ட்ரெய்லராக ஃபர்ஸ்ட் ரோர் அப்படின்னா என்னது, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், எஸ், அது வந்து வெளிவிட்டுருக்குறாங்க. ஸோ நான் அதை முன்னாடியே பார்த்தேன், ஆனால் தூக்க கலக்கத்தில் பார்த்தேன். பட் திருப்பியும் ஒரு தடவை நம்ம எல்லாரும் சேர்ந்து ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி எனக்கு படங்கள் ஆர்ட்னாலே ரொம்ப பிடிக்கும். இதை வந்து நான் இதை சொன்னால் என்னை எல்லாரும் அடிப்பாங்க. பட் இதை வந்து நான் ஒரு படமாக ஏற்றுக்க முடியாது. இது அவருடைய அடுத்த 2026 எலெக்ஷன்ஸ்க்கான ஒரு கேம்பெயினாக வேணால் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய லெவல், ஒரு நிறைய ஆடியன்ஸ் ரீச் பண்ணக்கூடிய ஒரு கேம்பெயினாக தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ ஹூ வுட் யூ சூஸ்? ஜேகே, சத்யா, இர்ஃபான், மணிச்சோக்கா, ஆவுடையப்பன், சர்சன்னா, இவரு யாரு, பிசிரா கையா, அண்ட் மதன் கௌரி ப்ரோ அண்ட் கமல்ஹாசன். ஹூ வுட் ஐ சூஸ்? நான் வந்து முன்னாடி இருந்தே நிறைய கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்கேன், பல விதமான கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். பட் டீப் இன்சைட் மீ விஷுவலைசிங் இந்த மிரர் த மேன் ஐ வாண்ட் டு பிகம் மாதிரி, என்னோட அந்த மிரரில் யாரெல்லாம் தெரிஞ்சாங்க எனக்கு அப்படின்னா, ஜேகே ப்ரோ, சத்யானா, அண்ட் ஆல்சோ இவர் யார், காய் ஸ்கில்ஸில் 2 பேர் இருப்பாங்க, தௌஃபிக் அண்ட் லியோ. அவங்க தான் எனக்கு அந்த கன்னடியில் தெரிஞ்சாங்க. ஏன்னா அவங்கள மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. பட் அவங்கள மாதிரி நாட் எவ்ரி ஒன் குட் பிகம் தம், பிகாஸ் தே ஆர் ஜஸ்ட் பில்ட் டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் எனக்கு ஆப்வியஸ்லி நான் சின்ன வயசுலேருந்து ஃப்ளிப் பார்த்து தான் வளர்ந்தேன். அண்டு A2D சேனல் வந்து எனக்கு அவங்க 50,000 சப்ஸ்கிரைபர்லேருந்தே தெரியும். நான் கதை கந்தசாமிலேருந்து ஃபாலோ பண்ணிருக்கேன். ஏன்னா நான் சின்ன வயசில் கேம் ஆடுவேன் அப்படின்னே தெரியும். மதன் கௌரி அண்ணா வீடியோலாம் எவ்ரி ஒன் நோஸ் மதன் கௌரி அட் திஸ் பாயிண்ட். அண்டு மணிச்சோ அக்கா மஜா. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னோட வீடியோஸ்லேயே வந்து நீங்கள் மேக்ஸிமம் சத்யா அண்ணாவோட அந்த எடிட்டிங் மாடைகள், அவருடைய பேச்சு, சிரிப்பு எல்லாமே அப்படியே உள்ள இன்ஸ்பயர் ஆகி அவரை பார்த்து தான் வளர்ந்தேன். அதனால அதெல்லாமே உள்ளே இருக்கும். அண்ட் ஜேகே ப்ரோ ஆல்சோ அவருடைய இதுவும் உள்ள வாடைகள் அடிக்கும். அண்ட் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து கை ஸ்கில்ஸோடைய இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ எல்லாரையும் ஆர்டிஸ்ட் ஆர் தீவ்ஸ், ஸோ எல்லாரையும் கலந்து கட்டி அடிக்கிறது தான் நான். ஸோ எனக்கு எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். இது எப்படியாச்சும் அவங்க கிட்ட சேர்ந்துடக்கூடாதா, அவங்க கூட ஒரு தடவையாச்சும் நம்ம ஒரு கொலாபோ இல்லை ஒரு கான்வர்சேஷனோ வச்சிட மாட்டோமாங்கிறது என்னுடைய ஒரு இது மாதிரி, ஒரு ஆசை மாதிரி. அதை நிறைவேற்றுவேன் கண்டிப்பாக. எடுத்திருக்கேன், ஒரு 24 நிமிஷத்துக்கு ரெக்கார்டு பண்ணியிருக்கேன். கண்டென்ட் வந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்டு எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறது உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். என்னுடைய லட்சியம், இலக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. ஐ நீட் மோர் ஆடியன்ஸ். லைக் ரொம்ப தனியாக இருக்கிறேன். எனக்கு பேசுகிறதுக்கு வெர்ச்சுவலாக ஒரு கம்யூனிட்டி மாதிரி பில்ட் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னமோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணணுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் கீழே வேணாலும் தாரேன், போய் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் மேக்கிங் தீஸ் வீடியோஸ். ஐம் கோனா மேக் தீஸ் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனிவே, பை.